வாழ்க வையகம். புவிதம் பள்ளி அப்படிங்கிற தலைப்பில் ஹீலர் பாஸ்கர் நான் பேசிய உரை. பிப்ரவரி மாதம் 2016 தருமபுரி பக்கத்தில் நாகர்கோடல் அப்படிங்கிற ஊருக்கு நான் போயிருந்தேங்க. அங்கே ஒரு பள்ளியை பார்த்தேன். அந்த பள்ளிக்கு பேர் தான் புவிதம் பள்ளிக்கூடம். அங்கே போய் பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் தெரியுங்களா? நான் ரொம்ப வருஷமாக ஒரு பள்ளிக்கூடம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தை கண்ணு முன்னால் நேரில் பார்த்தேங்க. அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறவர் மீனாட்சி அம்மாள் அப்படிங்கிற ஒரு அம்மா. இவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ஆனால் தமிழ் நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து 20 வருஷம் ஆச்சு. இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தைகளும் சொந்தமாக விவசாயம் பண்ணுறாங்க. பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எல்லாம் இல்லைங்க, எக்ஸாமு டெஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன் பாடமே நடத்துறதில்ல, அப்புறம் எக்ஸாமு. அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் சொந்தமாக சமைச்சு சாப்பிட்றாங்க. அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் தன்னுடைய துணியை தானே துவைச்சிக்கிறாங்க, தானே எடுத்துகிட்டு போகிறாங்க, கொண்டு வராங்க. அங்கே மாடு இருக்குங்க. அந்த மாட்டுக்கிட்ட ஒவ்வொரு குழந்தையும் மாற்றி மாற்றி பால் கறக்குறாங்க. அப்போ சொந்தமாக குழந்தைகள் பால் கறக்க கற்றுக்குறாங்க. அவங்க போட்டு குளிக்கிற சோப்பு அவங்களே தயார் பண்ணிக்கிறாங்க. அங்கே கட்டிடங்கள்லாம் அந்த குழந்தைகளே பிரிக்கு செய்கிறாங்க, செங்கல் செஞ்சு அதில் கட்டிடம் கட்டுறாங்க. இங்கே வந்து பாடம் எதுவுமே நடத்துறது இல்லைங்க. பாடத்தை கதைகளாக மாற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கே வந்து கதை தான், கதைகள் மூலியமாக குழந்தைகளுக்கு பாடம் நடக்கிறது. குழந்தைகள் சொந்தமாக கைத்தறி நெசவு செஞ்சு அவங்க நூலெல்லாம் தயாரிக்கிறாங்க, வரைகிறாங்க. இப்படி அங்கே இருக்கிற ஒரு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தமிழ் தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது, நல்லா பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா வேலைகளையும் அந்த குழந்தைகளே பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்கூலை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ஸ்கூலு ஒன்று வைக்கணும் அப்படின்னு பல ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா தருமபுரியில் பக்கத்துலேயே அந்த மாதிரி ஒரு கனவு பள்ளிக்கூடத்தை ஒரு அம்மா நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் முதல்ல அந்த அம்மாவை பற்றின கதை சொல்கிறேங்க. இந்த கட்டுரையை, நான் பேசுகிற இந்த ஸ்பீச்சை எல்லா குழந்தைங்களும் கேட்கணும், எல்லா பெற்றோரும் கேட்கணும், எல்லா டீச்சரும் கேட்கணும், எல்லா ஸ்கூல் நடத்துகிறவங்களும் கேட்கணும். கேட்டு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இந்த அம்மா மீனாட்சி அம்மா, இவங்க வந்து பாம்பேயில் ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே இடக்கு முடக்கா கேள்வி கேட்டே இருப்பாங்களாம்மா. இது ஏன், அது ஏன், அது ஏன், இப்படி ஏன் அப்படின்னு. இப்படி இவங்க கேள்வி கேட்குறது பல பேத்துக்கு பிடிக்காம, இந்த குழந்தைய பிடிக்காமல் இருந்திருக்கு. இப்படி இந்த அம்மா ஸ்கூலில் படிக்கும்போது சின்ன வயசில் அந்த சிஸ்டமே பிடிக்கலையாம்மா. இந்த பரீட்சை வைக்கிறது, பாஸ் பண்ணுறது, ஸ்கூலில் உட்காந்து கவனிக்கிறது, பாடம் நடத்துறது எதுவுமே பிடிக்காம ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கிறாங்க. இப்படி ரொம்ப நாள் அவஸ்தைப்பட்டு படிக்க பிடிக்காமல் இருக்கும் பொழுது ஒரு நாள் இவங்க ஸ்கூலில் டீச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறாங்க. கட்டுரையோட தலைப்பு என்ன தெரியுமா? எனது பள்ளி. நல்லா வெளிப்படுத்தலான்ட்டு. So in my school there will be no teachers. In my school there will be no textbooks. Children will be free, they will be playing happily, they will be learning on their own. இதெல்லாம் வந்து அப்போ வந்து சிம்பிள் சென்டென்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எழுதி ரொம்ப ப்ரௌடா போய் டீச்சர் கிட்ட காமிச்சேன். எக்ஸாம் இருக்கக்கூடாது, there should be a big room. இப்படி இவங்க எந்த மாதிரி ஒரு ஸ்கூலை வந்து கற்பனை பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஸ்கூலை பற்றி எழுதி டீச்சர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த டீச்சரு லூசுத்தனமாக அதை கிழிச்சு போட்டுட்டு இந்த பாவம் சின்ன குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தண்டனை. அதுக்கப்புறமா இந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. இது நடந்தது 8வது படிக்கும்போது. அப்பாட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு கட்டுரை எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு, சரிம்மா பிடிக்கலன்னா வேண்டாம், போக வேண்டான் இருக்காரு. உண்மையிலே இந்த மாதிரி அப்பா கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணுங்க. இவங்க இந்த அளவுக்கு இப்போ பள்ளி நடத்துகிற காரணம் யாருன்னா அவங்க அப்பா தாங்க. இவங்க அப்பா தான் இவங்களுக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க அம்மா வந்து ஐயோ ஸ்கூலுக்கு போகலையே, படிக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க பாவம் அந்த அம்மாவுக்கு. ஆனால் இந்த அப்பா ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லையா, பரவாயில்ல வீட்டில் இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அம்மாவும் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இந்த அப்பா
சில நேரத்தில் வீட்டில் தமாசா சொல்லுவாராமா. யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்தா அப்புறம் குழந்தை என்ன படிக்குது, எவ்வளோ ரேங்க் வாங்குது அப்படின்னு கேட்டால் இவர் சொல்லுவாராமா, என் குழந்தை எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிம்பாராமா. சொல்லி முடிச்சுட்டு கடைசியிலிருந்து அப்படின்னு சொல்லுவாராமா. அதாவது தன் குழந்தை இருக்கிறதுலையே கடைசி ரேங்கை வாங்குவா அப்படிங்கிறதையும் மற்றவங்ககிட்ட தமாசா வேடிக்கையாக தான் சொன்னாரே தவிர அவர் இந்த குழந்தைய திட்டல, அடிக்கலை. இதுதான் இந்த மீனாட்சி அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தது அவங்க அப்பா தான். இவங்க அதுக்கப்புறம் வீட்டிலே இருந்து நிறையா படிப்பெல்லாம் படித்து அதுக்கப்புறம் தபால் மூலியமெல்லாம் படித்து கடைசியாக இவங்க பிஇ ஆர்க்கு வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க வீட்டில் இருந்து. இவங்களுக்கு 5 மொழி தெரியுதுங்க, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, குஜராத்தி, மராத்தின்னு. ஆனால் ஸ்கூலுக்கு போனதில்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, பாம்பேயில் ரோடு ஓரமாக இருக்கிற பசங்களுக்கு 5 மொழி தெரியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு கேட்குறாங்க. இவங்க அதுக்கப்புறமா கல்யாணமாகி கணவனோட தருமபுரியில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகி இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். இப்போ இவங்க தான் ஸ்கூலுக்கு போகல இல்லையா, அப்போ இவங்க குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தருமபுரியில் ஒரு ஊரில் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு கதைகள் மூலியமாக பாடம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாமல் நாமளே கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு டெய்லி கிளாஸ் நடத்தியிருக்காங்க. அதில் இந்த லயன் அண்ட் மவுஸ் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சிங்கம் மற்றும் முயல் கதை அப்படின்னு, சிங்கமும் எலியும் கதை, இந்த மாதிரிலாம் கதை இருக்கும் இல்லைங்களா. இந்த கதையை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மண்டி போட்டு குழந்தைங்களுக்கு விளையாட்டுத்தனமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை இந்த ஆடு மேடு மேய்க்கிற பசங்கள்லாம் பக்கத்து ஊருக்கார பசங்க வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. வந்து கேட்டிருக்காங்க, அக்கா என்னக்கா பண்ணுறீங்கன்னு. இவங்க சொல்லியிருக்காங்க, என் குழந்தைங்களுக்கு நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன், ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன்னு. அந்த ஆடு மேய்க்கிற குழந்தைங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்திருக்கு. என்னது இப்படிலாம் ஸ்கூலில் சொல்லி தருவாங்களா அப்படின்ட்டு அதை டெய்லி பார்க்கறக்கு ஆர்வமாக இந்த பசங்க வந்திருக்கிறாங்க. நாளோட என்னாச்சு, அந்த மாடு மேய்க்கிற பசங்களுக்கு இங்கேயே இருக்கணும்னு ஆசை வந்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு, அம்மா என்னால் வந்து இனிமேல் ஆடு மாடு மேய்க்க முடியாது, நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. என்னதான் பையனுக்கு திடீர்னு அறிவு வந்துருச்சு, முதல்ல ஸ்கூலுக்கு போக சொன்னால் போகாமல் இவனை ஆடு மாடு மேய்க்க வச்சோம், இப்போ திடீர்னு வந்து ஸ்கூலுக்கு கேட்குறாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சாதாரண ஸ்கூல் இல்லாமல் அந்த அக்கா சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படித்தான் ஆரம்பத்தில் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அந்த ஊர் மக்களில் குழந்தைகளே பார்த்து ஒவ்வொருத்தராக வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி குழந்தைகள் வாலண்டரியாக வந்தோடனே இந்த அம்மா இலவசமாக தன்னுடைய 2 பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட ஒரு 10 பேர் இருந்தால் என்ன, அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஆர்வத்தில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இப்போ கடந்த 15 வருஷமாக இந்த ஸ்கூல் ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு ஆர்வமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியுமே தவிர நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த ஆர்வத்துக்கு குழந்தைங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இவங்க எந்த ஒரு பாடத்தையும் நேரடியாக கிளாஸாக நடத்துகிறதே இல்லைங்க, எல்லாமே கதை தான். முதல்லையே உட்காந்து இந்த பாடத்தை எந்த கதையை மேட்ச் பண்ணி சொன்னால் ஒழுங்காக இருக்குன்னு இவங்க ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கு ஒரு கதையை தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி அந்த கதையை சொல்லி முடித்து அது மூலியமாக அந்த பாடத்தை நடத்துகிறாங்க. இது ரொம்ப அருமையான திட்டமாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்தெந்த பையனெல்லாம் எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக படிக்காமல் மார்க் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் முட்டாள் மக்கு பையன் திட்டுறீங்களே, அவங்கெல்லாம் புத்திசாலிக அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த ஒரு புத்திசாலியான சுயமா யோசிக்கிற அறிவுள்ள எந்த ஒரு குழந்தையும் இப்ப இருக்கிற ஸ்கூலுக்கு போகவே போகாது, இப்ப இருக்க காலேஜுக்கு போகவே போகாது. இப்ப இருக்கிற காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எந்த குழந்தைகள்லாம் ஒழுங்கா போகுதோ அதெல்லாம் அடி முட்டாள்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா சொந்தமா யோசிக்க தெரிஞ்ச எந்த ஒரு குழந்தையும் அங்க போய் அவங்க நடத்துற பாடத்தை உட்கார்ந்து கேட்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீ ஒழுங்கா படிக்கலன்னா நீ மாடு மேய்க்கத்தான் போகணும் அப்படின்னு நம்மளாம் திட்டுறோம் இல்லைங்களா. இதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒழுங்கா படிக்கலன்னா மாடு மேய்க்க போன்னு சொல்றாங்களே, மாடு மேய்க்கிறது அவ்வளோ என்ன சாதாரண விஷயமா, ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளோ கஷ்டமான வேலைங்களாமாங்க. அதாவது ஒரு புத்திசாலி குழந்தையால மட்டும்தான் ஆடு மாடு மேய்க்க முடியுமாமா, ஒரு ஞான குழந்தையால மட்டும்தான் ஆடு மாடு மேய்க்க முடியுமாம்மா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆடு மாடு மேய்க்கிற குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், அதை ஒழுங்கா மேய்ச்சிட்டு கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்த்தணும். பொறுமை வேணும், டெக்னிக்கல் வேணும், அதை எப்படி வழிநடத்தணும் டெக்னிக் வேணும். அதை விட முக்கியமான விஷயம், இந்த குழந்தைகளுக்கு நிறைய டைம் கிடைக்குங்க யோசிக்கிறதுக்கு. ஆடு மாடை மேய விட்டுட்டு உட்காந்து யோசிக்குங்க, அது என்ன இது என்னன்னு யோசிச்சு இந்த உலகம்னா என்ன நட்சத்திரம்னா என்னன்னு சொந்தமா கத்துக்குங்க.
ஆடு மாடு மேய்க்கிறதுங்கிறது தான் ஹோம் ஸ்கூல் அப்படிங்கிறாங்க. கேட்கும் பொழுது புல்லரிக்குதுங்க. ஆமாங்க, யோசிச்சு பாருங்க. நமக்கு இப்போல்லாம் யாருக்குமே டைம் இல்லை. காலைல எந்திரிச்சா ஆஃபீஸுக்கு வர்றது, சாயந்தரம் வீட்டுக்கு வர்றது, தூங்குறது, வீட்டில் இருக்கிற பெண்கள் சமைக்கிறது, தூங்குறதுன்னு எல்லாருமே ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா யோசிக்கவே டைம் இல்லைங்க. நமக்கு நாமே யோசிக்கிறதுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போவே நமக்கு எல்லா விஷயங்களும் நல்லா புரிஞ்சிருங்க. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஆடு மாடு மேய்க்கிற ஒரு குழந்தையால் உலகத்தை எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சாதாரண கல்வி முறையினால் ஒரு 3 விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது தவறு அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், இப்போ சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு யாரெல்லாம் அனுப்புறீங்களோ அந்த குழந்தை அடிமைத்தனத்தை கற்றுக்கொள்கிறது. 1. 2வது மற்றவர்களை நம்பி வாழ்கிறது. 3வது பயத்தோடு இருக்கிறதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, இப்போ சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்த எல்லா குழந்தையும் பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, அடிமைத்தனமாக வாழ்றாங்க. 2வது எப்பவுமே அம்மாவை நம்பி, அப்பாவை நம்பி, கம்பெனி நம்பி, சேலரி நம்பி, மேனேஜர் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 3வது எப்பவுமே பயத்தோடு இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்களோ, இவங்க என்ன பண்ணிடுவாங்களோன்னு. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நல்ல கல்வினா இந்த 3 விஷயத்தை கொடுக்காம வேற 3 விஷயத்தை கொடுக்கணுங்கிறாங்க. அந்த வேற 3 விஷயம் என்ன தெரியுமா? 1. சொந்தமா யோசிக்கிறது, திங்கிங். 2வது சுயமா வாழ்றது, இண்டிபெண்ட். 3வது ஜாலியா ஃப்ரீயா இருக்கிறது, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறது. இவங்க என்ன சொல்றாங்க, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து சொந்தமா யோசிக்கணும், மற்றவரை நம்பிட்டு இல்லாம சொந்தமா தனியாட்சி பண்ணணும், பயப்படாம ஃப்ரீயா இருக்கணும். அப்போ ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தில் இருக்கிற 3 விஷயங்களை எடுத்துட்டு புதுசா இவங்க உண்மையான 3 விஷயத்த சேர்த்தி அதன் மூலியமா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. அதே மாதிரி போட்டி கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் பாருங்கள், காலேஜில் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே போட்டி தான். எங்கள் பரீட்சையே ஒரு போட்டி தாங்க. முதல் மார்க் எடுத்தது, 2வது மார்க் எடுத்ததுன்னு எப்போ யோசிக்கிறோமோ அப்போ போட்டி வந்துருச்சு. A கிரேடு, B கிரேடு, C கிரேடு, அதுவும் போட்டி தான். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் போட்டி நடத்திக்கிட்டே இருக்கிறது. பேச்சு போட்டி, கவிதை போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டி, பரிசு கொடுக்கறது, முதல் மார்க்கு, 2வது மார்க்கு. அதுவும் குறிப்பிட்ட சில தொலைக்காட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, இது யார் ஒழுங்கா பாடுறா, யார் ஒழுங்கா ஆடுறான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அழுக வச்சு, பாவம் குழந்தைகளையும் அந்த பெற்றோர்களையும் அழுக வச்சு, பார்க்குறவன் நம்மளையும் அழுக வச்சு, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி எவ்வளோ ப்ரோக்ராம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு நல்லா இருக்காதுங்க. கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்து சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்தையும் பாராட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போட்டி உலகத்திலிருந்து மாணவர்களை சமாதான உலகத்திற்கு, சாந்தி உலகத்திற்கு, ஒற்றுமை உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அருமையான திட்டங்க. இந்த பள்ளியில் 8வது வரைக்கும் கிளாஸ் நடக்குதுங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அமெரிக்காவில் 80,000 பேர் மூளை அறுவை சிகிச்சை செய்கிற டாக்டர், அதாவது பிரெயின் சர்ஜரி பண்ற சர்ஜன்ஸ், இவங்க வந்து அமெரிக்காவில் ஒரு வருஷத்துல 80,000 டாக்டர் வெளியே வராங்களாமா. அமெரிக்காலேயே இவ்வளவுன்னா மற்ற நாட்டில் எவ்வளவு? அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு? இதை உருவாக்குறது யாரு? மருந்து மாத்திரை கம்பெனி. இவனுக்கு என்ன பண்றானுங்க, மருந்து மாத்திரை கம்பெனிங்கிறது என்ன, உலகத்தில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனிக்கும் ஒரே முதலாளிங்க, த கிரவுன் கார்பரேஷன். அந்த கம்பெனிக்கு 13 பேர் முதலாளி. ராக்கர் ஃபில்லர், ரோட்சைல்டு, அஸ்டர், டூபான், மேரோங்கின், குரூப், மெக்டொனால்ட்ஸ், டிஸ்னி, கென்னடி. இது 13 பேர் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த யூதர்களுங்க. இப்படி இவனுக்கு என்ன பண்றானுங்க, அமெரிக்காவில் மட்டும் 80,000 பிரெயின் சர்ஜரி பண்ற டாக்டரை வெளியேற்றிட்டு இவனுக்கு என்ன பண்றானுங்க, டிவி, பேப்பர், இன்டர்நெட்ல ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் டவுன் சிண்ட்ரோம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, லோயர் ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டின்னு பேர் வைக்கிறானுங்க. இதில் வேற ஏடிசிஹெச், எம்டிபிஹெச், ஓபிசிடி அப்படின்னு பல்வேறு விதமான நோய்களுக்கெல்லாம் பேர் வச்சு அதுக்கு படமெல்லாம் எடுத்து டிவி பேப்பரில் திரும்ப திரும்ப காமிச்சு, அப்போ எல்லா குழந்தைகளையும் லூசு குழந்தைகளா மாத்துறதாங்க அவங்க திட்டம். அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நாம குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்தி ஆகணும். அதனால கல்வியை ஒழுங்குபடுத்தினா தாங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் காப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 2வது குழந்தைகள் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது காப்பி அடிக்கிறது, ஃபாலோ பண்றதுன்னா என்னன்னா, ஒவ்வொரு குழந்தையும் மற்றவர்கள் செய்வதை பார்த்து அப்படியே செய்தாமாங்க. அதுலயும் குறிப்பா அப்பா அம்மாவும் குடும்பத்துல செய்யறத தாங்க ஒரு முதல்ல காப்பி அடிக்குதாமா. அதுக்கப்புறம் டீச்சர் மற்றும் பள்ளிக்கூடத்துல நடக்கிறது. 3வது தாங்க சமுதாயம்.
ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சமுதாயத்தில் நடக்கும் விஷயங்கள் தான் குழந்தைய பாதிக்குதுன்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்கள் குழந்தைகளே பாதிக்கிறதே இல்லைங்கிறாங்க. அப்பா அம்மா எப்படி வாழ்கிறாங்க, அந்த குடும்பத்தில் அண்ணன் தங்கச்சி தாத்தா பாட்டி சித்தி அந்த குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே எப்படி வாழ்கிறாங்களோ இதுவே ஒரு குழந்தையின் அறிவு அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதைத்தான் காப்பி அடிக்குதாமா. ரெண்டாவது தான் டீச்சருக்கு, ஸ்கூலு, அங்கே இருக்க ஹெட் மாஸ்டர், அங்கே இருக்கிற வாத்தியார், அங்கே இருக்கிற குழந்தைங்க. மூணாவது தான் சமுதாயமாமா. அதனால் ஒரு குழந்தை ஒழுங்காக இல்லைன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னென்னா வீடு தாங்க. வீடு, பெற்றோர்கள், அடுத்தது டீச்சர், மூன்றாவது சமுதாயம். அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, முதல்ல வீட்டை ஒழுங்குபடுத்திட்டாவே டீச்சரால் குழந்தையை கெடுக்க முடியாதுங்கிறாங்க. வீட்டையும் டீச்சரையும் ஒழுங்குபடுத்திட்டா சமுதாயத்தில் எவ்வளவு கெட்டது நடந்தாலும் அதன் மூலியமாக குழந்தை கெட்டே போகாது. ஏன்னா அடித்தளமே வீடும் பள்ளிக்கூடம் தான் அப்படிங்கிறாங்க. அதனால் இதை ரெண்டையும் சரி பண்ண வேண்டியது வேலை அப்படிங்கிறாங்க. அதனால் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறத விட பெற்றோருக்கும் டீச்சருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு முதல்ல சொல்கிறாங்க. ஒரு குழந்தை மழை வரும் பொழுது அது மழையில் போய் நினையுது அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை அப்படிங்கிறாங்க. குழந்தைங்க என்ன அப்படி தான் ஜாலியாக விளையாடும். எந்த குழந்தை மழையை பார்த்து பயந்து ஓடி வருதோ அது நல்ல குழந்தைய வளர்க்கப்படலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா மழையில் நிலையாத, உனக்கு சளி பிடிச்சிருன்னு சொல்லி 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 இப்படி பல்வேறு கெட்ட விஷயங்களை குழந்தைக்கு விதைச்சு அது என்ன பண்ணுது, இயல்பாகவே இல்லாமல் அவங்க அப்பா அவங்க அம்மா டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி தப்பான விஷயங்களை உண்மைன்னு நம்பி அது வாழும் பொழுது அது இயல்பே இல்லை அப்படிங்கிறாங்க. குழந்தைன்னா மழை வந்தால் ஓடி விளையாடுமாமா, ஜாலியாக இருக்குமாமா. இதுதான் குழந்தை, நினையட்டும் அப்படிங்கிறாங்க. மழை தண்ணி ரொம்ப நல்லது, நினைஞ்சா நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பள்ளி வந்துங்க, இந்த பள்ளிக்கு பேர் புவிதம் கல்வி, புவிதம் பள்ளிக்கூடங்க. இது 15 வருஷமாக இங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்கள இந்த 8வது படிக்கும் பொழுது ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வீட்டுக்கு தனியாக உட்காந்து ரொம்ப யோசிச்சிருக்காங்க. பாருங்கள், தனியாக உட்காந்து சும்மா இருந்தால் தாங்க எல்லாமே புரியும். எங்கேயாவது போய் கற்றுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றுமே புரியாது. அதனால் இவங்க வீட்டில் தனியாக உட்காந்து யோசிக்கும் பொழுது நம்ம ஸ்கூலுக்கு போகலையே, அப்போ நமக்கு ஃபர்தராக இது எப்படி கற்றுக்கிறதுன்னு யோசிக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு 2 பேர்த்து மேலே ஒரு அலாதி பிரியம் வந்திருக்கு. அது யார் தெரியுங்களா? ஒன்று பிளாட்டோ அப்படிங்கிறவர், இன்னொன்று ரவீந்திரநாத் தாகூர். இந்த பிளாட்டோவை பற்றி பார்க்கலாம். பிளாட்டோங்கிறது யாருன்னா, கிரீஸ் நாட்டில் ஏதென்ஸ் நகரத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி தான் பிளாட்டோ. இவர் தாங்க கல்வியை பற்றி மட்டும் இல்லாமல் சமுதாயத்தை பற்றி, அரசியலை பற்றி பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி இருக்கிற சிஸ்டமெல்லாம் ஒழுங்காக இல்லை, இதை சரி பண்ணணுன்னு புதுசாக, அதாவது உண்மையான வழிமுறைகளை பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார். இவரை ஃபவுண்டர் ஆஃப் அகாடமி இன் ஏதென்ஸ் சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் யுட்டோப்பியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு வழிமுறையை, வாழ்க்கை முறையை மக்களுக்கு கொடுத்துருக்காரு. யுட்டோப்பியா, UTOPIO. இந்த யுட்டோப்பியா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். இவரை பற்றி நிறைய விஷயங்கள் கிடைக்குங்க. இவர் லத்தீன் மொழியில் தான் இது எழுதியிருக்கிறார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போது பிளாட்டோ அப்படிங்கிறவர் லத்தீன் மொழியில் யுட்டோப்பியா அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை எழுதியிருக்காரு இல்லைங்களா. அதை அப்படியே படித்தா மட்டும்தாங்க உண்மை புரியும். ஒருவேளை அதை வேறு யாராவது எடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒருவேளை இவங்க சிந்தனையெல்லாம் சேர்த்திருக்கலாம், அவர் சொன்ன விஷயத்தை மாற்றி எழுதியிருக்கலாம். இந்த மாதிரி நிறையா நடக்குதுங்க. உதாரணமாக இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த உலகத்தை கெடுத்துட்டு இருக்கிற 13 குடும்பம்னு, இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை புரிய வைக்கக்கூடாதுங்கிறக்காக இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் மொழிபெயர்க்கிறேங்கிற பேரில் இவனுக்கு தப்பாக இவனுடைய சிந்தனையெல்லாம் உள்ளே விட்டு அதெல்லாம் குழப்பி அதை யூடியூப்பில், வெப்சைட்டில் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சு லைப்ரரியில் புக்கு கூச்சிருவானுங்க. அப்போ என்னாகும், நீங்கள் எங்கே தேடினாலும் ஒரே புக்கு தான் கிடைக்கும். நீங்கள் நினச்சிக்குவீங்க அந்த புக்கு தான் நல்ல புக்குன்னு. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, நம்மகிட்ட இருக்கிற தமிழ் மொழி மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி சைனாவில், தெலுங்கில், இப்படி பல்வேறு மொழிகள் இருக்கிற நல்ல புத்தகங்களை, நல்லவங்க எழுதின விஷயங்களை மொத்தமாக அழிச்சிட்டு அதே பேரில் இவனுக்கு ஒரு பப்ளிகேஷன் ஆரம்பித்து அது மூலியமாக புத்தகங்களை எழுதி அதை கம்மி ரேட்டில் உலகத்துக்கெல்லாம் சப்ளை பண்ணி யூடியூப்பில், வெப்சைட்டில் போட்டு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, எந்த விஷயத்தை எங்கே படித்தாலும்
அதை தயவு செய்து ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு இது உண்மையிலேயே நல்ல சிஸ்டமாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பிளாட்டோ அப்படிங்கிறத எழுதுன யுட்டோப்பியா அப்படிங்கிறது உண்மை. ஆனால் நீங்கள் படிக்கிற யுட்டோப்பியா அவர் எழுதுனது உண்மையா இல்லை எவனாவது அதை மாற்றி எழுதுனாங்கிறத கொஞ்சம் யோசித்து படிச்சுக்குங்க. அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் அவர் சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு கல்வி முறையை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இதுவும் இந்த 2 கல்வி முறையும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த 2 மூலமாக தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொந்தமாக படிக்க ஆரம்பித்து இப்போது மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான ஒரு மனுஷியாக அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இவங்க இந்த ஆடம்பர கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிவிட்டு 50 காசு சாக்லேட் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. இவங்க எப்பவுமே சின்ன வயசுலேருந்து எதாக இருந்தாலும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்களாமா, கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்களாமா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாமா. அதனால தான் இவங்களுக்கு சிறந்த கல்வி புரிஞ்சிருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் வேறு நாலேஜ் வேறு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இன்ஃபர்மேஷனுங்கிறது வேறங்க, நாலேஜுங்கிறது வேறங்க. இன்ஃபர்மேஷன்னா என்னது, புள்ளி விவரம். நாலேஜ்னா அறிவு. தகவல் வேற, அறிவு வேறங்க. இப்போ இருக்கிற எல்லா குழந்தைகளும், காலேஜில் படிக்கிற குழந்தைகளும் ஸ்கூலில் படிக்கிற குழந்தையும், ஏன் பெரிய பட்டம் பெற்ற பெரிய டீச்சர் கூடங்க, எல்லாத்துக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது, அதாவது நிறைய விஷயங்கள் தெரியுதே தவிர அறிவு இல்லைங்க. அறிவுங்கிறது வேற, தகவல்ங்கிறது வேறங்க. அதனால் தகவல்களை சொல்லிக் கொடுப்பதை விட்டுவிட்டு அறிவை, ஞானத்தை புகுத்துங்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இது 2க்கும் எப்போ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சோ பெற்றோரோட குழந்தைய ஒழுங்காக வளர்த்த முடியுங்க. டீச்சர் இது தெரிஞ்சாதாங்க டீச்சரு, தெரியலன்னா தயவு செய்து வேலையை ரிசைன் பண்ணிடுங்க, நீங்கள் டீச்சரே கிடையாது. இன்ஃபர்மேஷன் வேற, நாலேஜ் வேற. இவங்க என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனால் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் learning-க்கு space விடணும். Children should be able to learn. They should have space, safe space where they can learn. ஆனா டீச் பண்றேன்ற பேர்ல நம்ம நிறைய இன்டர்ஃபியர் பண்றோம். குழந்தையோடைய ஓன் டெவலப்மெண்ட்ல நிறைய இன்டர்ஃபியர்ஸ் பண்றோம். We cannot teach, give space to learning அப்படிங்கிறாங்க. அருமையான கொள்கைங்க. ஒரு குழந்தைய அந்த குழந்தை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே கற்றுக்கும் அப்படிங்கிறாங்க. உதாரணமாக ஒரு குழந்தைகிட்ட போய் இது ஃபுட்பாலு, நீ வா இப்போ விளையாடுன்னு சொன்னால் அதுக்கு மூடு இல்லாதப்போ கூப்பிட்டிங்கன்னா வராது. இதுதான் ஃபுட்பாலு, காலை உதச்சி விளையாடணும்னு அந்த பந்தங்க வச்சுட்டு போக சொல்கிறாங்க. அந்த குழந்தையே எடுத்து விளையாடும், அதுக்கு எப்போ மூடு வருதோ அது விளையாடும். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்கூலுக்குள்ளே எல்லா விதமான ஓவியம் வரைகிறதுக்கு இடம் இருக்குது, செஸ் விளையாடுறதுக்கு செஸ் போர்டு இருக்குது, இந்த மாதிரி விவசாயம்னு எல்லாமே இருக்குதுங்க. அப்பப்போ அந்த குழந்தைக்கு எது விருப்பம் இருக்கோ அந்த சப்ஜெக்டை அதை கற்றுக்கும் பொழுது ரொம்ப அருமையாக திறமையாக கற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குழந்தைகள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் நடத்துங்க, டீச்சர் விருப்பத்துக்கு கிளாஸ் நடத்தாதீங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கொள்கை. அதாவது டீச்சர் பின்னால் குழந்தை வராமல் குழந்தை பின்னால் டீச்சர் போங்க. நீங்கள் 10 வருஷத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை 10 மாதத்தில் சொல்லிக் கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க. அருமையான திட்டங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளை பொருளாக பார்க்காதீர்கள், மனிதனாக பாருங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தைகளை ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணாமல், அதாவது ஹியூமனாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு தமிழ் இப்படி சொன்னால் தான் புரியும். அதாவது இப்போ இருக்கிற எல்லா குழந்தைகள் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளை ஒரு பொருளாக பார்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, படிச்சுட்டு வெளியே உலகத்தை இருக்கிற எல்லா மனுஷனையும் குழந்தையா, அதாவது மனுஷனாக பார்க்காம பொருளாக பார்க்குது. இதனால தாங்க எல்லா குழப்பத்துக்கு காரணம். அது சுயநலவாதியாக தெரியுது, ஒரு பொதுநல தன்மையே இல்லை, மனிதாபிமானம் இல்லை. ஏன்னா ஸ்கூலில் குழந்தைகளை ஒரு மனுஷனாவே மதிக்கலைங்கும் பொழுது அது எப்படி வெளியே ஊர் மக்களை எல்லாம் மனுஷனாக மதிக்கும்? அதனால் குழந்தைகளை ஒரு மனிதனாக பாருங்கள். அந்த குழந்தை படிச்சுட்டு ஊர் உலகத்தில் பாசத்தோடு அன்போடு சமாதானத்தோடு வாழும் அப்படிங்கிறாங்க. அருமையான திட்டங்க. இன்னொரு விஷயத்த குழந்தைகள் சொல்லிக் கொடுக்குறாங்க. குழந்தைகளை டு நாட் கண்ட்ரோல் அதர்ஸ், டூ செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. அதாவது மற்றவங்களை கட்டுப்படுத்துவதை விட்டுவிட்டு உங்களை நீங்களே கட்டுப்படுத்துங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போவுமே மற்றவங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறேங்க.
ஆனால் நம்மளை பற்றி யாருமே திட்டிக்கிறதே இல்லை. உண்மையிலேயே சொல்லப்போனால் மற்றவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மளை பற்றி குறை கண்டுபிடிச்சி நம்மளே சரி பண்ணால் நாம் நல்லா மேலே போயிடலாங்க. இந்த பள்ளியில் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்கள செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க, சந்தோஷமாக இருங்கள், அடுத்தவர்களை துன்பப்படுத்தாதீர்கள். பி ஹாப்பி, டு நாட் டிஸ்டர்ப் அதர்ஸ். என்ன சொல்கிறாங்க, இந்த பள்ளியில் குழந்தைகள் அவங்கவங்க சந்தோஷமாக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் மற்றவங்களை அதை புண்படுத்தாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக் கொடுக்கறனால இங்கே இருக்கிற குழந்தைகள் தானும் சந்தோஷமாக இருக்குது, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குதுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க, டெக்னிக்கல் இன்டெலிஜென்ட்டை விட எமோஷனல் இன்டெலிஜென்ட் சிறந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது புத்திசாலித்தனமான அறிவை விட உணர்ச்சி பூர்வமான அறிவே சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறத விட ஒன்று செஞ்சா ஒன்று பேசினா அதனால விளைவுகள் என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு 4 போலீஸும் நல்லா இருந்த ஒரு படம் வந்துச்சு, அதை முதல்ல போய் பாருங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இதன் விளைவு கடைசியில் எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத அந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னோட வாழ்க்கையிலையும் நானும் முதல்ல எல்லாம் அப்படிதாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சால் உடனே யூடியூப்பில் பேசிடுவேன். நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தேன். ஆனால் அப்புறம் தாங்க யோசித்தேன், தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அதை கேட்குறவனோட மனநிலைமை என்னங்கிறத எனக்கு முதல்ல தெரியாமல் இருந்ததுங்க. இப்போல்லாம் என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் பேசுறதுக்கு முன்னால் இதை பேசுகிறனால இதை கேட்குறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் கொஞ்சம் நிறையா விஷயங்களை மாற்றியிருக்கேங்க. முதல்ல தெரியாமல் பண்ணிட்டேங்க. அப்போது விளைவுகள் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஏற்படுற விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல சொல்லிக் கொடுக்கறனால இங்கே இருக்கிற குழந்தைகள் ஒரு காரியத்தை செய்யணும்னா அதை 1000 வகையில் யோசிச்சு செய்யலாமா வேண்டாம்ங்கிறத யோசிச்சு செய்யுதுங்க. இது ரொம்ப அருமையான திட்டமாக இருக்குது. இப்படி இந்த குழந்தைகளுக்கு ஞானத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்துருக்குறாங்க இந்த புவிதம் அப்படிங்கிற இந்த சின்ன பள்ளிக்கூடத்தில். ஆரம்பத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் எக்ஸாமே கிடையாதுங்களாமா, டெஸ்ட்டே கிடையாதாமா. ஆனால் கொஞ்சம் குழந்தைகள்லாம் ஒன்று சேர்ந்த உடனே அதை இருக்காங்களே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நல்ல விஷயத்தை எங்கேயும் விட மாட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்னங்க பர்மிஷன் வாங்கலீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துக்கான பர்மிஷன்லாம் வாங்கி புவிதம் ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பித்து புவிதம் நர்சரி அண்டு பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு ஆரம்பித்து கவர்மெண்ட் சட்டத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி இப்போல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்க பரீட்சை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் இவங்க இப்போ பரீட்சை நடத்திட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் பரீட்சையெல்லாம் வைக்கலிங்களாமாங்க, இப்போ கவர்மெண்ட்டுக்காக ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதிகாரிகள் கேட்குறனால பரீட்சை வைக்கிறாங்களாமா. அதுவும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் குழந்தையெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குற பாடத்தையெல்லாம் பார்த்தே நல்லா படித்து பாஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, மற்ற ஸ்கூல்ல எல்லாம் வருஷம் ஃபுல்லாக படித்து ஃபெயில் ஆகிற அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை விட எங்கள் பள்ளிக்கூடத்தில் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பாடத்திட்டத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு 10 நாள் தாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் குழந்தையெல்லாம் சொன்னால் உடனே போய் அப்படியே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போய் எழுதிட்டு வந்துருங்க, எங்கள் குழந்தை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும், பெரிய பெரிய மார்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம், அது கவர்மெண்ட்டுக்காக அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு அருமையான திட்டம். முதல்ல எல்லாம் எக்ஸாம் பேப்பர்லாம் இவங்களே சரி கரெக்ட் பண்ணிக்கலாமாம்மா, மார்க் போட்டுக்கலாமா, அந்த மாதிரி இருந்தனால இவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வேறு வழி இல்லாமல் இதை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும், வேறு ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டாங்களாமா. அதனால் இப்போது அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. இருந்தாலும் எக்ஸாமே இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரசு இந்த மெக்காலன் அப்படிங்கிற அந்த எவனோ ஒருத்தன் சொன்ன திட்டத்தை அமல்படுத்துறதுக்காக கஷ்டப்பட்டு நல்ல ஸ்கூலையெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்குது. இது நாமெல்லாம் சேர்ந்து போராடி ஒன்றும் பண்ண முடியாது, மாற்றணும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இனிமேல் தயவு செய்து போராட்டம் நடத்தாதீங்க. போராட்டம் நடத்துறது யார் தெரியுமா, கோழைகள். மாற்றணும், அவ்வளோதான். எனக்கு தெரியாது அட் எனி காஸ்ட். நம்ம இந்த ஆடியோவை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாரும் முயற்சி பண்ணணும். சும்மா நான் ஒருத்தர் மட்டுமே பேசிகிட்டு இருந்தாகாது, செஞ்சாகாது. எல்லாரும் முயற்சி பண்ணுவோம், மாற்றுவங்க. இது கூட பண்ணலைன்னா அப்புறம் என்ன சும்மா. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கவர்மெண்ட் சிலபஸ் எல்லாம் எங்கள் குழந்தைக்கெல்லாம் ஜுஜிபி அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம், அது புரிஞ்சா உலகத்தில் எல்லாமே புரியுங்கிறாங்க. இது பிடிச்சா உலகத்தில் எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது அன்பு, கருணை,
சமாதானம், சாந்தி, இயற்கை, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்ட ஒரு குழந்தையால இந்த கவர்மெண்ட் கொடுக்குற சிலபஸ் எல்லாம் அப்படி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ கொஞ்சம் குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஊர் நாகர்கோவில் ஊருக்கு பக்கத்திலிருந்து நடந்து வர தூரத்தில் வர்ற குழந்தைகள். சில குழந்தைகள் அங்கேயே தங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே ஏழ்மையான குழந்தைகள். இவங்களுக்கு ஃபீஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்பா அம்மாவுடைய சம்பளத்தில் ஒரு நாள் சம்பளத்தை ஒரு மாத ஃபீஸாக கொடுத்துடணுங்க. உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா இங்கே வந்து மாதம் ஃபீஸ் 500 ரூபா கொடுத்துடணும். பெற்றோருடைய ஒரு நாள் சம்பளமே இங்கே ஒரு மாத ஃபீஸ். இங்கே அங்கேயே குழந்தைங்க தங்கிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, குளிக்கிறாங்க, விவசாயம் பார்க்குறாங்க. வீட்டில் அந்த பள்ளிக்கூடத்துலேயே பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்கிறனால வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே இருக்கிறாங்க. சில நேரங்களில் மற்ற ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயும் இவங்க காட்டுறாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய சேர்த்தாங்களாமா. சேர்த்திட்டு 4 மாதம் கழிச்சு வந்து சண்டை பிடிச்சாங்களாமா. ஏங்க 4 மாதமாக குழந்தைய அனுப்புகிறேன், ஒரு ஏபிசிடி கூட சொல்லிக் கொடுக்கலையே, இதெல்லாம் ஒரு ஸ்கூலான்னு கேட்டாங்களாமா. திட்டினாங்களாமா இந்த மீனாட்சி அம்மாவை. இவங்க அந்த அம்மாவை உட்கார சொல்லி, நீ குழந்தைய வந்து எத்தனை மாதத்தில் பெற்றுக்கிட்டேன்னு கேட்டிருக்காங்களாமா. நான் 10 மாதத்தில் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்களாமா. இந்த அம்மா சொன்னாங்களாமா, நீ ஒன்று பண்ணு, அடுத்த தடவை 4 மாதத்தில் ஒரு குழந்தைய பெற்றுட்டு வா, நான் சீக்கிரமாக சொல்லித்தரேன்னு சொன்னாங்களாமா. அதாவது பெற்றோர்கள் எப்பொழுதுமே தன் குழந்தைகளுக்கு சீக்கிரமாக கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர நல்ல விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கனவு. இந்த பள்ளிக்கூடத்தில் மாடு இருக்குங்க. குழந்தைகள்லாம் மாடுகளோட பழகுறாங்க. தினமும் ஒவ்வொருத்தரும் தீனி போடணும், ஒவ்வொருத்தரும் பால் கறக்கணும் போது மாட்டை பற்றி ஆராய்ச்சி முடிஞ்சிருச்சு. நாய் இருக்குது, அதுக்கு ஒருத்தர் சாப்பாடு போடுறாங்க. பூனை இருக்குது, அதுக்கு பால் கொடுக்குறாங்க. அங்கே சுற்றிட்டு இருக்குது, விளையாண்டுருக்குறாங்க. இந்த குழந்தைகள் அங்கேயே சொந்தமாக செங்கல் தயாரிக்கிறாங்க. செங்கல் தயாரிக்கிறாங்கன்னா எப்படின்னா, இது இப்படி தான் செங்கல் தயாரிக்கணும்னு சொல்லி கொடுக்குறது இல்லைங்க, அவங்களே சொந்தமாக தயாரிக்க வைக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, விதவிதமாக களிமண்ணில் புல்லை போட்டு ஒருத்தன் செய்கிறான், இன்னொரு பையன் களிமண்ணில் ஏதோ விதையை போட்டு செய்கிறான். இப்படி சில பேர் வந்து சுடுறாங்க, சில பேர் வந்து வெயிலில் வைக்கிறாங்க. இப்படி செங்கல் ஆராய்ச்சிங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்கனவே நம்ம சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, செங்கலை இப்படித்தான் தயாரிக்க வேண்டும் அப்படின்னு அதை சொல்லிக் கொடுக்காம அறகுறையாக சொல்லி கொடுத்துட்டு ரிசர்ச் பண்ண சொல்கிறாங்க. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, அதாவது சொந்தமாக யோசிச்சு ஏதாவது செங்கலை செஞ்சு அது கற்றுக்குதுங்க. ஓ, இந்த மாதிரிலாம் செங்கல் செய்ய முடியாது, இந்த மாதிரி செஞ்சால் அது உடஞ்சிரும் அப்படின்னு எல்லா செங்கலும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. எந்த செங்கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த முறை தான் சிறந்ததுன்னு சொல்லி கொடுக்குறனால இப்படி சின்ன வயசுலேருந்தே ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் நாம் அதை சொந்தமாக மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறனால ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த ஸ்கூலில் ஷூவெல்லாம் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த குளிர் பிரதேசத்தில் மட்டும்தான் ஷூவெல்லாம் போட்டுட்டு போகணும் ஸ்கூலுக்கு. சாதாரண வெயில் பிரதேசத்துலையும் ஷூ போட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க. ஷூ போட்டு போகிறனால கால் அமுத்தப்படுறதுனால குழந்தைக்கு ஆரோக்கியமும் கெட்டு போகுது, மூளை வளர்ச்சி ஒழுங்காக இருக்காது, நிம்மதியாகவே இருக்காது அப்படிங்கிறாங்க. அதனால் ஸ்கூலில் இந்த ஷூ போடுறது, டை கட்டுறது, பிடிக்காத ட்ரெஸ்ஸை கொடுத்து கஷ்டப்படுத்தி டைட்டாக போட வச்சு ஒரு ரூல்ஸ் பிரகாரம் வாழ வைக்கிறதே குழந்தையை கெடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்க அப்பா தாங்க இவங்களுக்கு எல்லாமே. இவங்க அப்பா பல்வேறு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்தனால தான் இந்த மீனாட்சி அம்மா இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அப்பா வீட்டில் ஒன்று பண்ணியிருக்காருங்க. இவங்க வந்து சின்ன வயசில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்களாமா. அப்போ எங்கள் அப்பா கேட்பாராமா, ஏமா டிவி 2 மணி நேரமாக பார்த்துட்டு இருந்தியே, உனக்கு என்ன புரிஞ்சுது, என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்பாராமா. இவங்க யோசிப்பாங்களாமா, நம்ம ஒன்றுமே கற்றுக்கலையே அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லையாப்பான்ட்டு போயிடுவாங்களாமா. இப்படி தொடர்ந்து எப்பெல்லாம் டிவி பார்க்குறாங்களோ அப்போது இந்த அப்பா வந்து நீ டிவி பார்த்தனால என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்கும் பொழுது இந்த அம்மா ஆமாம் நம்ம ஒன்றுமே கற்றுக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சு டிவி பார்க்குறதே விட்டுட்டாங்களாமா. யோசிச்சு பாருங்க, அந்த அப்பா எவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பார். ஒரு குழந்தைக்கு டிவி பார்க்காத சனியனே, டிவி பார்க்காத அதை போய் ஏன் பார்க்குற அப்படின்னு திட்டுறதை விட்டுட்டு எவ்வளோ சின்ன ஒரு கேள்வி, இவ்வளோ நேரம் டிவி பார்த்தையே உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டு இந்த குழந்தைய யோசிக்க வச்சு டிவி பார்க்குறத நிறுத்த வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மீனாட்சி அம்மா
சின்ன வயசுலேருந்து வெளியூருக்கெல்லாம் போகும்பொழுது அப்பா அம்மாவோட போகும்போது இவங்களுடைய ஷர்ட்டு பேண்ட் இவங்களுடைய துணியெல்லாம் இவங்க தான் தூக்கிட்டு வரணுமாம்மா, அப்பா அம்மா தூக்க மாட்டாங்களாமா. அதே மாதிரி பாட்டி தாத்தாவுடைய நடக்க முடியாத பாட்டி தாத்தாவோட துணியையும் இவங்க தான் தூக்கணுமாமா. இப்படி என்ன பண்ணியிருக்காங்க, சுமைகளை தூக்கி செல்வதற்கு பழகப்பட்டிருக்காங்க. இவங்ககிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு கூலியை வேலைக்கு வைக்க முடிஞ்சாலும் அது வைக்கக்கூடாது, நமது சுமையை நாம தான் தூக்கணும்னு முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் வெளியூர் போகிறாங்களோ அப்பெல்லாம் சுமைகளை, அதாவது அந்த லக்கேஜ் பேகெல்லாம் சொந்தமாக தூக்கிறதுக்கு இவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி துணி துவைக்கிறதும் சின்ன வயசுலேருந்து இவங்க தான் துவைக்கணுமாம்மா. இவங்க துவைச்சி தான் துணியெல்லாம் போட்டுக்கணுமாம்மா. அப்படி சின்ன வயசுலேருந்து இவங்க அப்பா வந்து சொந்தமாக துவைக்க வச்சுருக்காரு. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, இவங்க அம்மா ஊரில் இருக்கும் பொழுது இந்த மீனாட்சி அம்மா என்ன பண்ணுவாங்களாமா, அரைக்குறையாக துவைச்சி காய போட்டுருவாங்களாம், துவைச்சி வச்சுருவாங்களாமா. இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்களாமா, அதை மறுபடியும் எடுத்து நல்லா துவைச்சி காய போட்டுருந்தாங்களாமா. ஒரு நாள் அவங்க அம்மா வெளியூர் போயிட்டாங்களாமா. அப்போது இந்த மீனாட்சி அம்மா இருந்துட்டு, நம்ம அம்மா இல்லையே, நம்ம அரைகுறையாக துவைச்சோம்னா மறுபடியும் அம்மா இல்லாதனால நம்ம தான் அழுக்கு ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்லி உடனே நல்லா துவைச்சிருக்காங்க. அன்னைக்கு தான் அவங்க அப்பா வந்து சொன்னாராமா, ஏம்மா நீ துவைக்கிற கொஞ்சம் சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மாவுக்கு வேலை மிச்சம் தானே, இத்தனை வருஷமா ஏன் அம்மாவை கஷ்டப்படுத்தினே சொல்லும் பொழுது அப்படியே மனசு வலிச்சுதுங்களாமாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வேலை கொடுக்காம இவங்களே சொந்தமாக ஒழுங்காக துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஒரு அப்பா எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தால் ஒரு ஞான குழந்தை உருவாக்கி இருப்பாரு. இப்படி தாங்க பல வீடுகளில் தன்னுடைய குழந்தைகளுக்கு எதையுமே சொல்லி கொடுக்காம சொகுசாக வளர்த்துறனால தாங்க இந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாமல் போகுது. இப்போ நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போனேன். அங்கே ஒரு 15 வயசு ஒரு பொண்ணு நின்றுருந்துச்சு. நான் கேட்டேன், ஏம்மா இந்த குழந்தைக்கு சமைக்க தெரியுமான்னு. தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து 5 வயசுலேருந்து சமைச்சிட்ருக்கிறேங்க, 5வது படிக்கும் போதுன்னு சமைச்சிட்ருக்கிறேன், இப்போவும் சமைச்சிட்டு தான் இருக்கிறேன், வீட்டு வேலை செஞ்சுட்ருக்கிறேன். ஏன் பொண்ணு ஏன் கஷ்டப்படணும், எப்படியும் கல்யாணம் பண்ணி போனால் அது வாழ்நாள் ஃபுல்லாக சமைக்க தானே போகுது, வாழ்நாள் ஃபுல்லாக துவைக்கத்தானே போகுது, அதுக்கு நான் ஏன் இப்போவே கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி கல்யாணம் வரைக்கும் அது எந்த வேலையும் செய்யாமல் நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ சொகுசாக வளர்த்தி விட்டா பாவம் அவங்க புருஷன் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு கொஞ்சமாவது யோசிக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற ஆணுக்கும் அந்த ஆண் பசங்களுக்கும் பெண் பசங்களுக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுங்க, சமையல் சொல்லிக் கொடுங்க. அது ஆம்பளையாக இருந்தா என்ன பொம்பளையாக இருந்தா என்ன, ஆம்பளை சமைக்கட்டுமே. அப்போது அம்மாக்கள் அப்பாக்கள் என்ன பண்ணணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு சமையல் சொல்லிக் கொடுத்துருக்கணும், வீடு கழுவுறது சொல்லிக் கொடுத்துருக்கணும், துவைக்கிறது சொல்லிக் கொடுத்துருக்கணும், எல்லா விஷயங்களையும் கார் துடைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. பட் வேலை வாங்காதீங்க, தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், அதே 15 வயசு குழந்தைக்கு அந்த பெண் குழந்தைக்கு எல்லா சமையலும் தெரியும், ஆனால் நான் தாங்க செய்வேன், எப்பாவது நான் இல்லைன்னா அவள் செய்வா அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கே நல்லா இருந்திருக்குமா இல்லையா? அதனால் குழந்தைகளுக்கு தயவு செய்து பொறுப்புகளை கொடுங்கள். ஒரு பொறுப்பை கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு ஆரம்பத்தில் தப்பு தாங்க செய்வாங்க, ஆனால் போக சரி பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த பெற்றோர்கள் குழந்தைகள் செஞ்சால் தப்பாக செய்வாங்க அப்படிங்கிறக்காகவே பல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சரியான வேலையை கொடுக்கறதில்ல, வீட்டு வேலையை கூட கொடுக்கறதில்ல, இல்லை சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. இது கொஞ்சம் மாறணுங்க. இந்த புவிதம் பள்ளிக்கூடம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, கோல வடிவில் டூம் மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு இடத்துல நின்று பேசினா எல்லா இடத்துலையும் கேட்குது. இது இவங்க நடத்துகிற அந்த பள்ளிக்கூடமே தியான அறைங்க, எக்கோ வருது, அதாவது எதிரொலி கேட்குற மாதிரி ஒரு அறை, அங்கே தான் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலில் வந்து எல்லா இடத்துலையும் ரூல்ஸ் நோட்டீஸ் போர்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க, எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி நடந்துக்கணும், அப்படி எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. அதை படிக்கும் பொழுதே புரியுதுங்க இந்த குழந்தைகள் எப்படி இருக்குன்னு. இதில் குழந்தைகளுக்கெல்லாம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதுதான் சூப்பர். அதாவது ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் தான் வந்து விவசாயத்துறை மினிஸ்டராமா. அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற எல்லா விவசாயத்துக்கும் அவன் தான் தலைவன். ஒரு பொண்ணு இருக்குது, அது வந்து சுகாதாரத்துறை மினிஸ்டராமா. கேட்கும் போதே நான் சொல்கிறேன், இந்த இடத்த பெருக்குமா அப்படின்னா அதை சுகாதாரத்துறை மினிஸ்டரை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. யாருன்னு கேட்டால் ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அரசியலுங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுப்பாக அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இப்படி காலேஜில் ஸ்கூலில் படிக்கும் பொழுதே அரசியலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 குழந்தைகளுக்கு சண்டை வந்துச்சுன்னா டீச்சர்லாம் இங்கே சமாதானப்படுத்துறது இல்லைங்க. 2 குழந்தைகளுக்கு சண்டை வந்தாலோ முரண்பட்ட கருத்து வந்தாலோ அவங்க 2 பேருமே ஒரு இடத்துல இருந்து எப்படி வந்து தன்னுடைய சண்டையை வந்து தீர்த்துக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொந்தமாக பஞ்சாயத்துங்க, அதையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் எந்த குழந்தையும் அடிக்கிறதே இல்லைங்க, பொதுவாக அடிக்கிறது இல்லை. ஆனால்
வேற வழியே இல்லை. எல்லா வழிகளையும் யூஸ் பண்ணி கொஞ்சி கெஞ்சி எதுவுமே முடியலன்னா கடைசியா பட்டாசு கிளப்பிடுவாங்களாமா, அடி கொடுப்பாங்களாமா. ஆனாலும் ஒரு அன்பா அடிக்கிறதுங்க. அதாவது பொதுவாக அடிக்கவே மாட்டாங்களாமா, எப்போ ஒரு தடவை யாருக்காவது அடி விழுகுமாமா. ஸோ அந்த அளவுக்கு குழந்தைய அடிக்காமையே நடத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான கொள்கையாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த ஸ்கூலில் பாடமே நடத்துறது இல்லைங்க, பாடத்தை கதைகளாக மாற்றி நடத்துகிறார்கள். அதை கேட்கும் பொழுதே குழந்தை ஆசையாக கேட்குதுங்க. இங்கே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளும் அழகாக தமிழ் பேசுது, அருமையாக இங்கிலீஷ் பேசுதுங்க, ரெண்டுமே பேசுது. இந்த 2 மொழியும் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா மீனாட்சி அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு சப்ஜெக்ட்டுன்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, மேக்ஸு, சயின்ஸு, அறிவியல், வரலாறு, புவியியல், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபின்னு ஒரு 5 சப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க. அவனுக்கு 100 மார்க் போட்டு 500 மார்க்னு வைப்பாங்க. இது ஏன்னு கேட்குறாங்க. அதாவது இப்படி பிரிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே கலந்து நடத்தணும். அதாவது எதுவுமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி 5 விஷயம் மட்டும் இல்லை, 1000 விஷயங்கள் இருக்குது. இந்த 1000 விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கான ஒரு களமாக இருக்க வேண்டுமே பள்ளிக்கூடமே தவிர ஒரு 5 விஷயத்தை மட்டும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. அதனால் இவங்க பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைகள் விதைகளை ஆராய்ச்சி செய்கிறாங்க, விதைகள்லாம் எடுத்து அடிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு விதையை பார்த்தோன்னே இது எந்த விதைன்னு சொல்கிறாங்க. எனக்கே அவமானமாக இருக்குது, எனக்கே விதையெல்லாம் தெரியாது. சத்தியமாக சொல்கிறாங்க, எனக்கு இப்போ கூட எனக்கு விவசாயம் தெரியாதுங்க. அங்கே போய் பார்த்தா கண்ணில் தண்ணி வருது, சின்ன குழந்தைங்க விவசாயம் பண்ணுறாங்க, எனக்கு இன்னும் பண்ண தெரியல, அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அங்கே இருக்கிற குழந்தைகள் சமைக்கிறாங்க, எனக்கு சமையல் தெரியும், பட் அந்த குழந்தைகள் பண்ணுற மாதிரி சமைக்க முடியல. அங்கே இருக்கிற குழந்தைகள் இயற்கையாக ஒரு பேப்பர்லாம் வச்சு பொம்மை செய்கிறாங்க, தறி நெய்கிறாங்க. நான் தறியை பார்த்து தான் இருக்கிறேன், நெஞ்சதெல்லாம் கிடையாது. அப்புறம் இயற்கையான சாயத்தை செய்கிறாங்க, இப்படி வரைகிறாங்கன்னு எல்லா திறமையும் இருக்குங்க. எல்லா குழந்தைக்கு கராத்தா கற்றுக்குறாங்க, பார்க்கறக்கு பிரமிப்பாக இருக்குது. சின்ன குழந்தைங்க தான் அவ்வளோ விஷயத்தை கற்றுக்குறாங்க. அதே சமயத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் நேரடியாக ஒருத்தரை பற்றி பேசலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தரை பற்றி அந்த பக்கமாக போய் முதுகுக்கு பின்னால் அவன் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க, எது சொல்கிறதா இருந்தாலும் நேரடியாக மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நாசுக்காக சொல்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயங்க, அதாவது நாம் எப்பொழுதுமே நமது பார்வையிலேயே உலகத்தை பார்க்குறோமே தவிர மற்றவங்க பார்வையில் பார்க்குறதே இல்லைங்க. ஒரு விஷயத்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எப்படி பார்க்குறோங்கிறத மட்டுமே யோசிக்கிறோமே தவிர என்னைக்காவது குழந்தைகள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குதுன்னு நாம் இது வரைக்கும் யோசிச்சு பார்த்ததே இல்லைங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், காக்கா முட்டை அப்படிங்கிற ஒரு படங்க. அதை பற்றி நம்ம சொல்கிறேன் கேளுங்க, ஆச்சரியமாக இருக்கும். காக்கா முட்டைன்னு ஒரு படங்க. இந்த படத்தை இந்த புவிதம் அப்படிங்கிற அந்த பள்ளியில் குழந்தைகளுக்கு காமிச்சிருக்கிறாங்க. காமிச்சு முடிச்சோடனே எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பேப்பர் கொடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்து மூலிமா உனக்கு என்ன புரிஞ்சுது, இந்த படத்தில் என்ன உனக்கு பிடிச்சது பிடிக்கல கருத்து அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. அது எல்லா குழந்தைகளும் எழுதியிருக்குது. அதை நீங்கள் ஒரு வேளை படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. நாம் எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இது இப்படி தான் முடிவு பண்ணுறோம். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அந்தந்த குழந்தை அந்தந்த விஷயத்தை வேறொரு கோணத்தில் பார்க்கிறது அப்படிங்கிறத அந்த காக்கா மூட்டை படத்தை பார்த்த குழந்தைகள் எழுதின அந்த பேப்பரை எல்லாம் முழுசாக படித்து முடிச்சாதாங்க புரியும். அதை அங்கங்கே ஒட்டி வச்சுருந்தாங்க. இது என்னுடைய கருத்து. நாங்கள் போய் பார்க்கும் பொழுது எனக்கு புரிஞ்சுது. அதாவது ஒரு குழந்தை இனிமேல் நான் காக்கா மூட்டையை பார்த்தா எடுத்து குடிப்பேன், அது குடிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிச்சுன்னு எழுதியிருக்கு. இன்னொரு குழந்தை பணம் இல்லைன்னா நம்ம நிலக்கரியை திருடுறதை பார்த்தேன் பிடிச்சிருக்குன்னு எழுதியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இனிமேல் அது திருடுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமா என்பதும் ஊடகங்கள் அப்படிங்கிறதும் கார்ட்டூன் இதெல்லாம் நல்லது இல்லைங்கிறத நான் சொல்கிறேங்க. பெரியவங்க நம்ம பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிற விதம் வேற, குழந்தைகள் அது பார்த்துட்டு அது புரிஞ்சுக்கிற விதம் வேற. இந்த மாதிரி தான் இந்த ஊரை கெடுக்கிற இலுமினாட்டிகள் அப்படிங்கிற 13 குடும்பத்தை சேர்ந்த 6000 பேரான 13 எண்ணை சேர்ந்த 666 எண்ணுக்கு சொந்தக்காரராகில சீக்ரெட் இலுமினாட்டி சீக்ரெட் சொசைட்டி எனப்படும் இலுமினாட்டிகள் என்ன பண்றானுங்க, சினிமா படத்தின் மூலியமாகவும் கார்ட்டூன் மூலியமாகவும் நாடகங்கள் மூலியமாகவும் நமக்கு தப்பான விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகள் கார்ட்டூனை பார்க்கும் பொழுது அதுக்கு வேற மாதிரி புரியுது, நமக்கு வேற மாதிரி புரியுது. ஸோ எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை அந்த குழந்தை செய்யும்.
ஸோ அப்போது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி வந்திருக்கும் முதலாளிகளும் இதெல்லாம் புரிஞ்சுட்டு நடத்தினாதாங்க அந்த குழந்தைக்கு நல்ல பாடத்தை கொடுக்க முடியும். சும்மா எவனோ கொடுத்த சிலபஸை உட்காந்துட்டு வாங்குன்னு ஒப்பிச்சுட்டு போகிறதுக்கு எதுக்குங்க பள்ளிக்கூடம்? நம்ம இந்தியாவில் அருமையான கல்வி சிஸ்டம் இருந்துச்சுங்க, அதை கெடுத்து வச்சுருக்கானுங்க. இதுக்கு கவர்மெண்ட் அப்படிங்கிற பேரில் அதிகாரிகளும் சேர்ந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தோன்னா அதுகிட்ட கேளுங்க என்ன புரிஞ்சிருச்சுன்னு. அது வேற மாதிரி சொல்லும், ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ நம்ம இந்த மாதிரி நினச்சி சொல்லி கொடுத்தோமே அது வேற மாதிரி புரிஞ்சிருச்சேன்னு நமக்கு தெரிஞ்சா தானே மாற்றி பாடம் நடத்த முடியும். அப்போ ஒவ்வொரு பாடம் நடத்தி முடிச்சோன்னே அந்த குழந்தைகிட்ட நம்ம கேட்கணும், உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு. அது சொன்னதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும், ஓ இந்த மாதிரி பாடம் நடத்தினா இந்த மாதிரி புரியுமான்னு. நம்ம வாட்டுக்கு நடத்திக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு கேட்குறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் அமல்படுத்தும் பொழுது நம்ம குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியுங்க. அதனால தான் 2015 நான் என்ன பண்ணேன், பானு வீட்டு கல்வி முறைன்னு புதுசாக ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறேங்க. என் பேர் பாஸ்கர், ஹீலர் பாஸ்கர். எந்த ஒரு வியாதி இருந்தாலும் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி சரி பண்ணலான்னு, அனாட்டமிக் தெரப்பின்னு, செவி வழி தொடு சிகிச்சைன்னு நிறையா விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். மனதை எப்படி ஒழுங்காக நிம்மதியாக வச்சுக்கிறதுன்னு மனதின் மனம்ங்கிற டைட்டிலில் பேசியிருக்கிறேங்க. உலக அரசியல்னு ஒரு 8 மணி நேரம் பேசியிருக்கேன், பீசோ மாஸ்டர்னு. அந்த வகையில் இப்படி இருக்கிற கல்வித்துறையை ஒழுங்குபடுத்துறதுக்காக 2015 அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி முறை தான் பானு வீட்டு கல்வி முறைன்னு பேருங்க. இது சம்பந்தமாக நான் 2 மணி நேரம் பேசியிருக்கேன். இது யூடியூப்பில் கேளுங்க. பானு வீட்டு கல்வி முறை பை ஹீலர் பாஸ்கர்னு போட்டிங்கன்னா வரும். அந்த கல்வி முறையில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நான் இன்னும் முழுசாக உருவாக்கலை, ஒரு ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கோம். வர 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2017 அன்னைக்கு நாம் அந்த கல்வி முறையை மக்களுக்கு இலவசமாக ஹார்ட் டிஸ்க் மூலமாக கொடுக்க போகிறோம். யாரெல்லாம் வேணுமோ வந்து இலவசமாக காப்பி போட்டுக்கலாம். அதுக்குள்ளே எல்லா சிலபஸும் இருக்குங்க. அவங்க இனிமேல் போய் வீட்டில் குழந்தைகளுக்கு முதல் 12 வருஷத்தில் எந்த ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பாமல் நமக்கு நாமே கல்வி முறை அப்படின்னு நாம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது சம்பந்தமாக பல வருடமாக நான் பல்வேறு பள்ளிகளுக்கு பல்வேறு அறிஞர்களை, ஞானிகளை, பெரிய பெரிய கல்வித்துறையில் ஆர்வம் கொண்டவங்களை நான் பார்த்து ஊராக சுற்றி பல நாடுகளுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த விதத்தில் தான் 31ஆம் தேதி ஜனவரி மாதம் 2016 அன்று நாம் என்ன பண்ணோம், ஒரு கூட்டத்தை ஒன்று வச்சோம். அந்த கூட்டம் நமது கோயம்புத்தூரில், கோவைப்புதூரில் நிஷ்டை அப்படிங்கிற என்னுடைய சென்டரில் நடந்துச்சுங்க. 31ஆம் தேதி 1ஆம் மாதம் 2016. அதுக்கு ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க. பல்வேறு நாடுகளில் பல்வேறு ஊர்களில் சேர்ந்த நல்ல உள்ளங்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு முடிவெடுத்தோம். அதாவது இந்த பானு வீட்டு கல்வி முறைங்கிறது நான் உருவாக்குற திட்டம் இல்லை. உலகில் உள்ள ஒவ்வொருவரும் சொந்தமாக யோசித்து உங்கள் குழந்தைய எப்படி வளர்த்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த திட்டத்தை எங்கிட்ட சொன்னீங்கன்னா அதையெல்லாம் ஒன்று சேர்த்து அதில் நல்லது கெட்டதெல்லாம் பிரித்து ஒரு கல்வி முறையை உருவாக்கி உலக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமது நோக்கம். இது அந்த 31ஆம் தேதி கூட்டத்தில் ஒரு நிறையா பேர் வந்தாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அந்த வீடியோவையும் இப்போ கூடி சீக்கிரம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம், நீங்கள்லாம் அதை பார்க்கலாம். அந்த கூட்டத்துக்கு வராதவங்களுக்கு அந்த கூட்டத்தில் ஒரு 41 பாயிண்ட் எழுதணுங்க. அந்த பாயிண்ட்டையும் உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அதை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம், உட்காந்து படிக்கலாம். இந்த பானு வீட்டு கல்வி முறை அப்படிங்கிற திட்டத்துக்காக தான் நான் பல்வேறு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது நான் பார்த்த இந்த பள்ளிக்கூடம் புவிதம் என்னோட மனதில் இருந்த கனவு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறனால அதை பற்றி நான் நிறையா பேசுகிறேங்க. அதாவது நான் ஒரு வேளை கஷ்டப்பட்டு 50 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருந்தா இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ அப்போ ஏற்கனவே ஒரு அம்மா நடத்திட்டு இருக்கிறனால அந்த அம்மாவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், போங்க பாருங்கள் புரிஞ்சுக்குங்க, அந்த மாதிரி குழந்தைய வளங்க, அவ்வளோதான். இது சம்பந்தமாக பானு வீட்டு கல்வி முறை சம்பந்தமான விளக்கங்கள் வேணும்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த 2 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. +91 +91 822 066 7120. அடுத்த நம்பரு +91 822 066 7135. மறுபடியும் சொல்கிறேன், +91 822 066 7120. +91 822 066 7135. இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கூப்பிட்டிங்கன்னா பானு வீட்டு கல்வி முறை சம்பந்தமான
உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும். இல்லைன்னா நீங்கள் selfeducation@home@gmail.com அப்படிங்கிற இமெயிலுக்கு நீங்கள் கேள்விகளை அனுப்பலாம், பதில் கிடைக்கும். self education education@home@gmail.com. இந்த பானு எஜுகேஷன் சிஸ்டத்துடைய நோக்கம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற நல்ல கல்வியும் கெட்ட கல்வியும் மக்களுக்கு பிரித்து சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இனிமேல் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாமல் 12 வயசுக்குள்ள 50 மொழிகளையும் உலகத்தில் உள்ள எல்லா நல்லது கெட்டதையும் புரிய வச்சு ஒரு வீரியமான குழந்தைகளாக உலகத்தில் அனுப்பிச்சு வச்சு பல்வேறு நல்ல காரியம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்வி முறை. இப்படி கடந்த கொஞ்ச நாளாக நான் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போயிட்டு இருந்தேங்க. அப்போது சென்னையில் பள்ளிக்கரணை அப்படிங்கிற ஊரில் வசித்து வந்துட்டுருக்கிற HCL டெக்னாலஜியில் சீனியர் ஆர்கிடெக்டாக வேலை செய்கிற செந்தில் மற்றும் லாவண்யா தம்பதிகளை பார்த்தேன். அவர் தான் எனக்கு இந்த புவிதத்தை பற்றி சொன்னார். அவர் ஏற்கனவே அங்கே போயிட்டு வந்திருந்தனால அவர் தான் எனக்கு முதல்ல புவிதம்னா என்னங்கிறத சொன்னார். சொல்லும் பொழுது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதனால் நான், எனது மனைவி செந்தில் ஐயா அவர்கள், அவர்களது மனைவி லாவண்யா அவர்கள் மற்றும் திருச்செங்கோடு பக்கத்தில் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த லக்ஷ்மி அம்மா, கற்பகம், இப்படி நாங்கள் ஒரு 6 பேர் கிளம்பி போனோங்க. ஒரு நாள் போய் அந்த மீனாட்சி அம்மாவை பார்த்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இந்த பள்ளிக்கு பேர் புவிதம், PUVIDHAM, புவிதம் நர்சரி அண்டு பிரைமரி ஸ்கூல். முகவரி நல்லாம்பள்ளி, பாப்பாரப்பட்டி ரோடு, நாகர்கூடல், தமிழ்நாடு 636803. புவிதம் நர்சரி அண்டு பிரைமரி ஸ்கூல், நல்லாம்பள்ளி டு பாப்பாரப்பட்டி ரோடு, நாகர்கூடல், தருமபுரி, தமிழ்நாடு 636803. இவங்க வந்து புவிதம் ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்னு வச்சுருக்கிறாங்க. அதன் மூலியமாக இந்த பள்ளி நடத்தி வராங்க. வெப்சைட் இருக்குது புவிதம், PUVIDHAM.in. இமெயில் இருக்குது puvidam@gmail.com, PUVIDHAM@gmail.com. மீனாட்சி அம்மாளுடைய நம்பர் இருக்குது +91 95 85 75 91 84. தமிழில் சொல்கிறேன், 9585759184. இன்னொரு நம்பர் அந்த அம்மாவுக்கு இருக்குது +91 96 00 49 11 76 +91 9600 491176. இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்கள போய் பார்க்கலாம். இது வந்து தருமபுரியிலேருந்து சேலம் போகிற வழியில் பைபாஸ் ரோட்டில், தருமபுரியிலேருந்து 7 கிலோமீட்டர் வந்தோம்னா சேலம் போகிற ரூட்டில் நல்லாம்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் வலது பக்கமாக திரும்பணும். தருமபுரியிலேருந்து சேலம் போகிற வழியில் 8வது கிலோமீட்டரில் நல்லாம்பள்ளின்னு ஊர் இருக்குது. அதில் வலது பக்கமாக திரும்பினோம்னா நல்லாம்பள்ளி பாப்பாரபாளையம் ரோட்டில் 8வது கிலோமீட்டரில் நாகர்கூடல்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போய் கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. போகிறதுக்கு முன்னால் முடிஞ்சால் ஃபோன் பண்ணிவிட்டு போங்க. தயவு செய்து இந்த மீனாட்சி அம்மாள் நம்பரை நான் ஓப்பனாக கொடுத்தனால எல்லோரும் ஃபோன் செஞ்சு அவங்கள வேலையை செய்ய விடாமல் செஞ்சிடாதீங்க. முதல்ல நான் பேசுகிற இந்த பேச்சை திரும்ப திரும்ப கேளுங்க. 2வது, நான் ஏற்கனவே பானு வீட்டு கல்வி முறைன்னு பேசினேன் 2 மணி நேரம் ஆடியோவை திரும்ப கேளுங்க. 3வது, 31ஆம் தேதி 1ஆம் மாதம் 2016 நாம் நடத்தின கூட்டத்தில் பேசின எல்லாத்துடைய பேச்சையும் உட்காந்து கேளுங்க. அதுக்கப்புறமா புவிதம்.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் முதல்ல படிங்க. ஒரு நம்பரை கொடுத்தோன்னே எல்லாரும் கூப்பிட்டு பேசும் பொழுது அவங்களால இயங்க முடியாமல் போயிடுதுங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறது 24 மணி நேரம் தான். ஆனால் என் நம்பர் வாங்கணுன்னா எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணுறது, எல்லாரும் SMS அனுப்புறது, எல்லாரும் மெயில் பண்ணால் என்னால் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியல. ஸோ என்னுடைய டிவிடியை புக்கெல்லாம் முழுசாக படித்து முடிச்சுட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இவங்களுடைய வெப்சைட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக ரொம்ப முக்கியமாக அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து முக்கியமான விஷயம் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணி குறைவாக பேசுங்க.
எடுத்தோன்னே நான் வந்து உங்கள் வீடியோ கேட்டேங்க பார்த்தேங்கன்னு அரை மணி நேரம் நம்மளே பேசிகிட்டு இல்லாமல் அவங்களுக்கு என்ன கேட்கணுமோ ஒரே வார்த்தையில், அம்மா நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள், அது நிறுத்திட்டு அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி கேட்டு பட்டுன்னு வச்சுருங்க. அதாவது நலகாரிய மன்னர்களுடைய நேரங்கள் ரொம்ப பொண்ணானதுங்க, அதை கொஞ்சம் பத்திரமா பாதுகாக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி ஒரு 50 பேரோ இல்லை வேனை பிடிச்சி ஒரு 15 பேரோ குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு டீச்சரு, குழந்தை, இந்த ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க, அம்மா அப்பா எல்லாம் கிளம்பி போங்க. போய் ஒரு நாள் அந்த பள்ளியில் இருந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதே பிடிக்காதுங்க, உங்கள் குழந்தைகளும் போகாதுங்க. இல்லையா, அங்கேயே இடமெல்லாம் இருக்குது, தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க, தங்குங்க. நிறைய பேர் போனீங்கன்னு இடம் இருக்காது, கொஞ்சம் முதல்ல ஃபோன் பண்ணிட்டு போங்க. அங்கே போய் 4 நாள் தங்குங்க. தங்கிட்டு அங்கே போகும்போது எங்களை தங்க வச்சாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதுக்காக எல்லாரும் போய் தங்கி தங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாவம் அவங்க காசுக்கு என்ன பண்ணுவாங்க, போகிறவங்க கொஞ்சம் ஏதாவது கொடுத்துட்டு வாங்க. இதே மாதிரி தான் விபாசனா ஒரு 10 நாள் பயிற்சி இருக்குது, எல்லாரும் போங்க இலவசங்கன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். ஊரில் இருக்கிற எல்லா விபாசனா சென்டர்லையும் நம்ம அனுப்பிச்சு நிறையா பேர் போயிட்டு யாருமே காசு கொடுக்கலையாமா. என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நிறையா பேர் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, என்ன ஒன்றுமே கொடுக்காம போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. ஒரு இடத்துல இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காக எல்லாரும் போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கணும் இல்லையா? அதனால் எங்கே போனாலும் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம், 3000 5000 ஃபீஸு ஒரு நாள் கிளாஸ்ன்னு சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் கட்டிட்டு போகிறோமா? பல ஹாஸ்பிட்டலில் உள்ளே போகிறதுக்கு 500 ரூபா ஃபீஸு, 1000 ரூபா ஃபீஸுன்னு கட்ட சொன்னால் கட்டிட்டு தானே டாக்டரை பார்க்குறோம். ஆனால் நல்ல காரியம் மன்றங்களை மட்டும் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தங்கிட்டு திரும்பி ஒன்றுமே கொடுக்காம வந்தீங்கன்னா பாவம் நாங்கள்லாம் என்னங்க பண்ணுவோம்? அதனால் நல்ல காரிய மன்றங்களை பார்க்க போகும்போது அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு போங்க, அவ்வளோதான் சொல்லுவேங்க. அதனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் 4 நாள் தங்கிட்டு வாங்க, அவங்களுக்கு ஏதாவது டொனேஷன் கிஷன் கொடுத்துட்டு வாங்க. பாவம் அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்ல விஷயம் புரிஞ்சுக்கலாம். அவங்ககிட்ட இருந்து அந்த அறிவை வாங்கிக்கிங்க. அதாவது நான் வந்து மருத்துவ சம்மந்தமாக நிறையா பேசியிருக்கிறேங்க, ஸோ அதில் ஊறி இருக்கிறேன். பட் கல்வியில் ஊர்லிங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கை காட்டுறேங்க. நான் என்னென்னமெல்லாம் நினச்சிட்டு இருந்தனோ ஒரு அம்மா அந்த மாதிரி வாழ்கிறாங்க, பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வருது, ஆனந்தமாக இருக்குது, ஆனந்த கண்ணீர். அவங்கள போய் பாருங்கள். இந்த ஒரு அம்மாவை மட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பேச வச்சிட்டோம்னா, இந்த அம்மா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதை உலக மக்களுக்கு கொடுத்துட்டோம்னா நாம் இனிமேல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாங்க. இந்த அம்மாட்ட போய் எல்லாரும் கற்றுக்கிட்டு அதே மாதிரி ஸ்கூல் ஆரம்பிங்க. ஏன்னா இந்த அம்மாவே எல்லா நேரத்துலையும் ஸ்கூல் நடத்த முடியாது. அவங்க நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்கள் ஊரில் ஒவ்வொரு தெருவிலையும் இந்த மாதிரி பல பள்ளிகளை நாம் உருவாக்கி நம்ம நடத்துவோங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாங்க. ஸோ டீச்சர்லாம் போய் கற்றுக்கிட்டு இனிமேல் உங்கள் குழந்தைக்கு வேறு மாதிரி சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளே நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து உங்கள் பள்ளிக்கூடத்தை மாற்றுங்க. இதுதாங்க கனவு பள்ளிக்கூடம். அதுக்கப்புறமா இவங்ககிட்ட கேட்டேன், இப்படி ஸ்கூல் 15 வருஷமாக நடத்திட்டு வரீங்களே, ஃபினான்ஸுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, பல்வேறு நல்ல உள்ளங்கள் வந்து பார்த்துட்டு நன்கொடையாக கொடுத்துட்ருக்காங்க, அது மூலிமா நடத்திட்டுருக்கேன்னு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல பேரண்ட்ஸ் வராங்களாமா, வந்துட்டு இந்த ஸ்கூல் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, என் குழந்தைய இங்கே வந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்களாமா. இவங்களும் சரின்னு சொல்கிறாங்களாமா. ஆனால் இது வரைக்கும் யாருமே விட்டுட்டு போகலேங்கிறாங்க. ஏன்னா வர்றவங்கெல்லாம் நல்லா பணக்கார வீட்டு பசங்க, ஒரு மிடில் கிளாஸ். இங்கே இருக்கிறதெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிற, கூலி வேலை செய்கிற, ரொம்ப புவர் ஃபேமிலியில் இருக்கிற வசதி இல்லாத குழந்தைங்க. வர்றவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்களாமா, என்னோட குழந்தைய உங்ககிட்ட அனுப்புறதுக்கு நாங்கள் தயாருங்க, ஆனால் இந்த குழந்தையோட சேர்த்து படிக்க வைக்காதீங்க, நான் வேணா எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடி வேணா கொடுக்குறேன், எங்கள் குழந்தைகளுக்கு தனியாக ஒரு பில்டிங் கட்டி தனியாக டீச்சர் போட்டு தனியாக சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்களாமா. இதை வந்து இவங்க வன்மையாக கண்டிக்கிறாங்க. ஏற்கனவே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நான் ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன். எங்கிட்டயே வந்து பணத்தை காமிச்சு லக்ஸுரியாக பாடம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுற சொல்கிற இந்த பெற்றோர்களே குழந்தைகளின் கல்வியை பாலடிப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, உண்மைங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் நம்ம குழந்தைங்க நல்லபடியாக படிக்கணும்னு ஆசைப்பட்டு வசதியாக படிக்க வைக்கிறோமே தவிர நல்ல விஷயங்களே கற்றுக்கிட்டாங்களான்னு இது வரைக்கும் நம்ம யோசிச்சதே இல்லைங்க. இப்படி பல்வேறு கம்பெனிகள், பல்வேறு தன்னார்வ தொண்டுகள் வந்து இவங்களுக்கு டொனேஷன் கொடுக்க வராங்களாமா. சில பேர் கொடுத்துருக்காங்க, ஆனால் சில பேர் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க.
நாங்கள் வந்து ட்ரஸ்ட்டில் மெம்பராக வந்துடுவோம், நாங்கள் வந்து எங்கள் சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இப்படி பல்வேறு கண்டிஷன்கள்லாம் போடுவாங்களாமா. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, டொனேஷன் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா தயவுசெய்து நீங்கள் கிளம்பிட்டே இருங்க, நான் என்னோட கொள்கைகளை எதுவுமே மாற்ற மாட்டேன்னு சொல்லி பல்வேறு நிறுவனத்துக்கிட்ட இவங்க வந்து டொனேஷன் வாங்கினதே இல்லையாமா. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு கொள்கையோடு வாழ்ந்துட்டுருக்கேன், எனது கொள்கைகளையும் என்னோட சிலபஸையும் மாத்திர எந்த ஒரு சக்தியும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் கடந்த 14 வருஷமாக இவங்களுக்கு வருஷம் கொஞ்சம் கணிசமான டொனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் பில்டிங் எல்லாம் கட்டி சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் நேரில் பார்க்கும்போது கூட சொன்னேன், நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, ஆரம்பத்தில் இப்படி தான் பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கை வர வரைக்கும். நீங்கள் ஒருவேளை இவங்க வருஷம் நமக்கு லட்சக்கணக்காக டொனேஷன் கொடுக்குறாங்க, எந்த கேள்வியும் கேட்கறதில்ல அப்படிங்கிறத நம்பி நல்லா நம்பின உடனே திடீர்னு ஒரு வருஷத்தில் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி ட்ரஸ்ட்டுக்குள்ளே பூந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலை மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. நல்லா யோசிங்க. இவங்களுக்கு மட்டும் சொல்லலை, மொத்தமாக ஸ்கூல் நடத்துகிற எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நீங்கள் நல்லபடியாக நடத்திட்டு இருக்கிற ஸ்கூலை சில வியாபாரிகள் நன்கொடை கொடுக்குறேங்கிற பேரில் உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களையே வெளியே துரத்திட்டு உங்கள் பேர்லேயே அவங்க வியாபாரம் செய்து சிலபஸை மாற்றி வச்சு மக்களுக்கு கெட்ட விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி தான் பல்வேறு சாமியார்கள் வழியிலையும் ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் உள்ளே போய் பல்வேறு விஷயங்களை நடத்திட்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதனால் பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க தயவு செய்து ரொம்ப உஷாராக இருங்க. பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காக நம்பி கெட்டவர்களை உள்ளே அனுமதிக்காதீர்கள். எனக்கு கூட தாங்க கொஞ்ச நாள் முன்னால் ஒருத்தர் உங்களால் குணமானன்னு சொல்லி 15 கோடி ரூபா சொத்து இருக்கிற இடத்தையெல்லாம் கொடுத்து பில்டிங்கெல்லாம் கட்டி கிளாஸ் நடத்த சொன்னார். நானும் ஒரு வருஷம் நடத்திட்டு இருந்தேன். ஆனால் அங்கே என்னோடது கொள்கைகளை, நான் நடத்துகிற பாடத்திட்டங்களை, நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணனால நான் அந்த 15 கோடி ரூபாயை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டு சந்தோஷசாமின்னு நான் பாட்டுக்கு வந்து இப்போது வாடகை இடத்துல நடத்திட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க. நல்ல காரியம் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தயவு செய்து பணத்துக்காக சொத்துக்காக உங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காதீர்கள். அதனால் இந்த அம்மா அந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அம்மா அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் இருக்கணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்படி இந்த 13 குடும்பத்தைச் சேர்ந்த இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த லூசிஃபரை கடவுளாக கும்பிட்டிருக்கிற இந்த இலுமினாட்டிகள் இப்படி நல்ல பள்ளிகளையும் நல்ல நிறுவனங்களையும் மிரட்டி விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ரீசண்டாக ஹல்டிராம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து மிச்சர்லாம் வித்துட்டு இருந்துச்சு. இது வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை மொத்தமாக விலை கேட்டிருக்காங்க. அந்த முதலாளி தரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் FDA அப்படிங்கிற ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷனுங்கிறது இந்த 13 பேர் உருவாக்குனது தான். இப்போது புரிஞ்சுக்குங்க. அது மூலியமாக அவதூறு வழக்கு போட்டு இப்போ ஹல்டிராம் அப்படிங்கிற இந்திய கம்பெனியை இந்த 13 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் விலைக்கு வாங்கி விட்டார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தயவு செய்து இந்த பள்ளிக்கூடங்கள், நிறுவனங்கள் நல்ல விஷயங்களை நடத்தும் பொழுது, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது, அக்ரிமெண்ட் போடும் பொழுது, கண்டிஷன் போடும் பொழுது, டொனேஷன் வாங்கும் பொழுது, இந்த ஃபினான்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் செய்யும் பொழுது நல்லவர்கள் கெட்டவர்கள் பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க. ஏன்னா இப்போ நான் கஷ்டப்பட்டு புவிதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஊரெல்லாம் பேசி எல்லாத்தையும் புவித பக்கம் திருப்பணும்னு மொத்தமாக புவிதத்தையே ஒருத்தன் விலைக்கு வாங்கிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் இஷ்டத்துக்கு அந்த புவிதத்தை தப்பாக கொண்டு போய் மக்களுக்கு அதே புவிதத்தை கெட்ட விஷயத்தை சொல்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் இல்லையா? அதனால் எப்போவுமே மற்றவங்கள நம்பிட்டு இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், புவிதத்தில் போய் கற்றுக்கிட்டு உலகத்தில் எல்லாரும் தெருவுக்கு ஸ்கூல் வைப்போம், வேறு பேரில் வைப்போம், நடத்துவோம். அப்போ நம்ம மக்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்க முடியும். இப்படி இந்த பல வருடமாக நான் பல்வேறு ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேங்க. பல்வேறு புத்தகங்களை எல்லாம் படிச்சுட்ருக்கிறேங்க. அதையெல்லாம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ புவிதத்தை பற்றி ஏன் நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த பள்ளிக்கூடங்களில் இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மக்களுக்கு உடனே போய் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கிறனால அவசரமாக பேசுகிறேன். இன்னும் நிறைய பள்ளிகளை பார்த்துருக்குறேன். அது சம்மந்தமாக கூடி சீக்கிரம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆடியோ மூலியமாக உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோன்னே என் கூட வந்த கற்பகம் அப்படிங்கிறவங்க உடனே ஒரு கவிதை எழுதினாங்க. அதை நான் சொல்லட்டுங்களா? நான்மாடக்கூடல் மதுரையின் ஆட்சிக்கு மீனாட்சி, நாகர்கூடலில் குழந்தைகள் தாங்களே கற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு சாட்சி புவிதம் மீனாட்சி. மனதில் தாக்கத்தையும் உயிருக்கு தாகத்தையும் உணரச் செய்யும் உண்மை கல்விக்கும் உற்றதாய்
ஏட்டுக்கல்விக்கு முற்றுப்புள்ளியாய் இட்டு வைத்திருக்கும் இவரே வீட்டுக் கல்வி முறையின் பெற்ற தாய் அப்படின்னு கற்பகம் அவர்கள் உடனே கவிதை எழுதினாங்க. இவங்க பள்ளிப்பாளையத்தில் எஸ்பிபி காலனியில் சாய்குடியிலிருந்து வந்திருந்தாங்க. இவங்களும் லட்சுமி வந்திருந்தாங்க. இவங்களும் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடமும் மிகவும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இவங்க இங்கே இந்த லட்சுமியும் கற்பகமும் இங்கே வந்தனால அவங்க பள்ளிக்கூடத்தில் இல்லாத பல முக்கியமான விஷயங்களை கற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண நினச்சிட்டு இருந்தோம். ஒரு நல்ல ஒரு ஆசான் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பள்ளிக்கூடத்தையும் இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல விஷயத்தை எங்கிருந்தாலும் எடுத்துக்குங்க. யார் சொல்கிறா எதுக்கு சொல்கிறான்னு யோசிக்காதீங்க. நல்ல விஷயமா இருக்கா எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. இப்படி நல்ல பள்ளிக்கூடங்களை, நமது கலாச்சாரத்தில் இருக்கும் குருகுல கல்வியை இப்படி வெளிநாட்டைச் சேர்ந்த இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 13 குடும்பம் என்ன பண்ணிட்டாங்க, நமது நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளை கைக்குள்ளே போட்டுட்டு சுகாதாரத்துறை கல்வித்துறையை கைக்குள்ளே போட்டு மினிஸ்டர்கள், இவங்களுக்கு என்னங்க தெரியும், படிப்பறிவே இல்லாதவங்கெல்லாம் மினிஸ்டர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் படிப்பறிவு இருக்கிறவங்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி ஆகி அவங்ககிட்ட போய் கை கட்டி வேலை செய்கிறாங்க. இப்போவாது புரிஞ்சுக்குங்க, மினிஸ்டரே ஒன்றும் படிக்கலைங்கும் பொழுது நம்மளாம் எங்கே படிக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, படிப்பு கல்லூரி படிப்பை விட வாழ்க்கை அனுபவமே சிறந்ததுங்க. இப்படி இந்த கல்வித்துறை என்ன பண்ணுது, நல்ல கல்வியை கொடுக்குற எல்லா பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூடிட்டு வருதுங்க. இதை உடனடியாக போராட்டமெல்லாம் இல்லை, தடுத்து நிறுத்தணும், திருப்பி அடிக்கணும். பாருங்க, இப்போ நல்ல கல்வி கூடத்தை எப்படி மூடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. பில்டிங் வந்து பா வடிவில் இருக்கணுமாமா, இல்லைன்னா பர்மிஷன் தர மாட்டாங்களாமா. யார் கண்டுபிடிச்சி இந்த பா வடிவு? எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, ஒழுங்காக சொல்லி கொடுத்தா போதுமா இல்லையா? பா வடிவில் வச்சுட்டு கெட்ட கெட்ட விஷயத்தை சொல்லி கொடுத்தா ஒத்துக்குவீங்களா? ரெண்டாவது, 3 பில்டிங் இருக்கிற வரைக்கும் தான் லோக்கலில் பர்மிஷன் ஆமா, 3க்கு மேலே போச்சுன்னா சென்னை போகணுமாமா. அப்போது பெருசாக 3 பில்டிங் கட்டிட்டோம்னா லோக்கலில் பர்மிஷன், சின்னதாக 4 பில்டிங் கட்டிட்டா அது வந்து சென்னைக்கு போகணுமாமா, ரொம்ப லேட் ஆகுமாமா, அது ஆஃபீஸர்லாம் வந்து பார்க்குறதுக்கு டைம் எடுக்குதாமா. இது என்னங்க ரூல்ஸு? மூணாவது, படிக்கட்டு வந்து 3 அடி தான் இருக்கணுமாமா, அது கம்மியாக இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்களாமா. உங்களுக்கு என்ன, இது ஒரு முக்கியமான ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் பார்க்கணும். ஏதோ கொஞ்சம் முன்ன பண்ண இருந்து அந்த ஸ்கூலில் போய் பார்த்துட்டு நல்ல விஷயம் நடக்குதா சரின்னு போயிட்டே இருக்கணுங்க. 4வது, பள்ளிக்கூடத்தில் 2 என்ட்ரன்ஸ் இருக்கணும், 2 கதவு இருக்கணுமாம்மா. சில பள்ளிக்கூடத்தில் கிளாஸில் 10 பேர் தான் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எதுக்கு 2 கதவு? சரி, அந்தந்த ஸ்கூலில் வசதி வாய்ப்புகளை பொறுத்து ஃபீஸ் வாங்குறத பொறுத்து மாறலாமா இல்லையா? கோடிக்கணக்காக டொனேஷன் வாங்கி நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் 7 என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. ரொம்ப கம்மியாக ஃபீஸ் வாங்கி நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கதவு தான் இருக்கும். அவங்க வசதி அவ்வளோதான். ஏன் பார்த்தா தெரியுமா இல்லையா? விட்டு போக வேண்டியதானே? அதிகாரிக்கு இது கூட தெரியாதா? அடுத்தது, இந்த செயல்பாட்டு கூட்டம்னு கூட்டுறாங்களாமா. கவர்மெண்ட்டில் கல்வித்துறை வந்து ஒரு கூட்டம் கூட்டுது. இது வந்து அடிக்கடி வந்து கூப்பிடுவாங்களாமா, சர்க்குலர் வருமாமா போங்கன்னு. இப்போ எல்லா ஸ்கூலுடைய பிரின்சிபலு முதலாளி எல்லாம் போய் உட்காந்துக்கணுமாமா. 100 ரூபா காசையும் கொடுத்துட்டு ஒரு டீ கொடுப்பாங்களாமா. உட்காந்து 3 மணி நேரம் மொக்கையாக பேசுவாங்களாமா. உதவாக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு சீல் வாங்கிட்டு வரணுமாமா. அந்த சீல் வாங்காமல் வந்தால் ஸ்கூல் இழுத்து மூடிடுவாங்களாமா. நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தாலும் போகலாம், அங்கே போய் தப்பாக சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்கு கூட்டம்? அடுத்தது, இந்த சமச்சீர் கல்வி எவன் கண்டுபிடிச்சது? இது சமச்சீர் கல்விங்கிற பேரில் நம்மகிட்ட இருக்கிற நல்ல கல்வியெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு உதவாக்கிற கல்வியை கொடுத்துட்டு இதுக்கு பேர் சமச்சீர் கல்வியாமா. இதை கண்டிப்பாக உடனே மாற்ற வேண்டும். இப்படி இந்த டியூஓ பர்மிஷனு, டிடிசிபி பர்மிஷன் ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சு இப்போ இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நடத்தவே முடியாதுங்க, நல்ல ஸ்கூல் நடத்தவே முடியாதுங்க. இதில் வேற கொடிக்கம்மை கண்டிப்பாக இருக்கணும், யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்கணும், காலைல எல்லாரும் அசம்பிள் ஆகணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் சாப்பிட்ணும். ஹலோ, இந்த ரூல்ஸ் எல்லாம் வேண்டாங்கிறதுக்கு தாங்க கல்வி ஆரம்பித்தோம். இப்போ மறுபடியும் ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு நடை பிணமாக ரோபோட் மாதிரி ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வர்றதுக்கு எதுக்கு பள்ளி ஆரம்பிக்கணும்? இன்னும் எவ்வளவோ ரூல்ஸ் இருக்குங்க. ஒரு கிளாஸில் குறைஞ்சது 8 பேர் இருக்கணும், வருஷத்துக்கு 25 பேர்த்த சேர்த்தணும்னு ஒரு பெரிய ரூல்ஸ் போட்டிருக்கானுங்க அந்த இலுமினாட்டிங்க. என்னது தெரியுமா? இந்த ரூல்ஸ் பிரகாரம் ஒரு ஸ்கூல் நடத்த முடியாது, இழுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம குழந்தையை ரூல்ஸ் என்ற பெயரில் தப்பாக படிப்பு வைப்பதை விட நீங்களே உங்கள் வீட்டிலேயே கற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது. இப்படி பல்வேறு பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் உடனடியாக சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதில் வேற இந்த பேப்பர் ரிப்போர்ட்டர், டிவி ரிப்போர்ட்டர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, பத்திரிக்கையாளர்கள், இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது.
ஏதாவது ஸ்கூலில் ஏதோ ஒரு குழந்தை வந்து பெருக்கிட்டு இருக்கிறது, சமையல் பண்ணுறதை பார்த்து ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் கொட்டை எழுத்துல போட்டுறது. இந்த ஸ்கூலில் வந்து குழந்தைகளை வேலை வாங்குறாங்கன்னு உடனே இந்த சைல்டு லேபர் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து குழந்தைகளை நீங்கள் ஏன் வந்து பாத்திரம் கழுவ வைக்கிறீங்க, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இல்லை ஸ்கூலை இழுத்து மூடிடுறாங்க. ஒரு குழந்தைக்கு பெருக்கிறது எப்படி, சமைக்கிறது எப்படின்னு கூட சொல்லித்தர வக்கு இல்லாத ஸ்கூலு எதுக்கு நடத்தணும்? அதாவது எது குழந்தைக்கு வேணும், எது குழந்தைக்கு வேணும்னு உங்களுக்கே தெரியல. நீங்கள் எல்லாம் என்ன அதிகாரி, என்ன அரசியல்வாதி, என்ன மினிஸ்டரு, இதெல்லாம் சரி பண்ணுங்க கூடி சீக்கிரத்தில். இப்படி நல்ல கல்வியை குழி தோண்டி புதைத்துவிட்டு கெட்ட கல்வியை அரசாங்கம் பகிரங்கமாக செய்து கொண்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதனால் நாம் எல்லாரும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து எல்லாரும் அங்கந்த ஊரில் வேலை செய்யணும். சும்மா நான் ஒருத்த மட்டும் பேசினாவோ செஞ்சாவோ பத்தாது. இப்படி எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு அந்த அதிகாரிகளுக்கு புரிய வைக்கணுங்க. இனிமேல் அதிகாரிகள் யாராவது நல்ல பள்ளிக்கூடத்தை டிஸ்டர்ப் பண்ணால் ஒரு 10 பேர் 15 பேர் போங்க, உட்காருங்க, பேசுங்க, புரிய வைங்க, இல்லை மிரட்டுங்க. அவனுக்கு வந்து நம்மளை மிரட்டும் போது நம்ம அவங்கள மிரட்டக்கூடாதா? புரிஞ்சுக்குங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. நம்ம குழந்தைக்கு ஒரு கல்வியை கிடைக்காம வைக்கிறதுக்கு அவங்க நம்மளை பயமுறுத்தும் பொழுது நாம் ஏன் அவங்களை பயமுறுத்தக்கூடாது? யோசிங்க. கூடிய சீக்கிரமா நல்ல பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடும் அதிகாரிகளை எப்படி சமாளிப்பதுன்னு ஒரு புக் எழுத போகிறேங்க. அது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் எழுதிடுவேன். அதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நல்ல பள்ளிக்கூடத்துக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நடப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்வோம். எனவே தயவு செய்து பானு வீட்டு கல்வி முறைன்னு பேசின 2 மணி நேரம் ஆடியோவை கேளுங்க. 31 பேசின கூட்டத்துடைய வீடியோவை பாருங்க. புவிதம் பள்ளிக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க, கற்றுக்குங்க. பள்ளிகளை நிறுவுங்கள், குழந்தைகளுக்கு புரிய வையுங்கள். டீச்சர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் வருகிற சமுதாயத்தில் நாம் சிறந்த குழந்தைகளை, சிறந்த கல்விகளை கொடுத்து இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ வைத்து உலகை அமைதியாக, மக்களை ஆரோக்கியமாக, நல்லபடியாக சமாதானத்தோடு வாழ்வதற்கு நாம் பல்வேறு காரியங்களை செய்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் அனைவரின் முகத்திலும் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.org அப்படின்னு பாருங்க. ஹீலர் பாஸ்கர்னு யூடியூப்ல செக் பண்ணுங்க. anatomictreatment@gmail.com அல்லது healerbaskar@gmail.comக்கு மெயில் அனுப்புங்க. ஃபோன் நம்பர் 9944221007 9842452508. இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.